நீங்க உயிர்வேலி அமைச்சிருக்கீங்களா? உயிர்வேலி அமைக்க போறீங்களா? தயவுசெய்து இந்த உயிர்வேலி ஓரத்தில இந்த சவுடல் விதைகள் எல்லாம் போடாதீங்க. அது ஆடு, மாடுக்கு நல்ல தீவனம் தாங்க. ஆனா பெரிய மரமா வளர்க்காதீங்க. வளர்த்தீங்கன்னா, இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, காத்துல பறந்து உங்க காடையே வந்து அழிச்சிரும். உங்க தோட்டத்த ஃபுல்லா பரவிரும். இத வந்து நீங்க அழிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் வந்து அந்த தப்ப பண்ணியிருக்கேன். இந்த வேலிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த சவுடல் விதைகள நான் தூவி விட்டது, அந்த பெரிய மரமா ஆக்கி விட்டேன். அது காத்துல அந்த விதைகள்லாம் பறந்து என்னோட தோட்டம் ஃபுல்லா வந்து பரவிருச்சு. இத வந்து நான் இப்ப திருப்பி அத வந்து நோண்டி ஜேசிபில நோண்டி எடுக்கணும். எனக்கு செலவு தான் அதிகம். இது ஆடு, மாடு வளர்த்தா இத கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆனா ஆடு, மாடு வளர்க்காதவங்க தயவுசெய்து இந்த சவுடல் மரத்த வைக்காதீங்க. உங்களுக்கு வந்து கால, நேரம், செலவு எல்லாமே வந்து வீணா போயிருங்க. தயவுசெய்து இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. நான் வந்து இந்த தோட்டத்தில 7 ஏக்கர்ல கிழுவு வேலி வச்சிருக்கேன். இந்த சவுடல் மரங்கள ஓ வேலி ஓரத்தில வச்சதுனால, இப்ப அதோட விதைகள்லாம் என்னோட காடு ஃபுல்லா பரவிருச்சு. இந்த மாரி விதைகள்ல காத்துல பரவுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உயிர்வேலியில வைக்காதீங்க. என்னோட ஐடி டூ அக்ரி சேனல்ல நெறைய வீடியோக்கள் வந்து கிழுவ பத்தி தான் போட்டிருக்கேன். அதில என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது. நான் பண்ண தப்பெல்லாம் நீங்களும் செஞ்சிராதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்ப இந்த மாரி வீடியோக்கள் நான் போடுறதுனால மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா அது எனக்கு சந்தோஷங்க. ஐடிடியூ அக்ரியோட சேனலோட பர்ப்பஸே என்னன்னா, நம்மலாம் ஐடில வந்து லட்சக்கணக்கில சம்பாதிக்கிறோங்க. ஆனா விவசாயத்தில வந்து ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருங்க. அதனால நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்த இந்த மாரி விரயம் பண்ணிட்டு, நம்மளுக்கு அனுபவம் இல்லாதனால நெறைய பேரு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஈஸியா மாசம் 1,00,000 50,000 2,00,000ன்னு சம்பாதிக்கிறோம். ஆனா ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருங்க. நான் அந்த மாரி ஒரு பெரிய பொசிஷன்ல விட்டுட்டு, இங்க வந்து நான் கஷ்டப்படுறேன். கஷ்டப்படுறேன்னு இல்லங்க, விவரம் தெரியாம பண்ற விஷயங்கள். ஆனா எனக்கு இது மன நிம்மதிகள் குடுக்குது. காடு வாங்கி, நம்ம நிம்மதியா நம்மளோட கடைசி காலத்த இயற்கையோட ஒன்றி வாழணும்னு பண்றோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். மீண்டும் இந்த தப்ப பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.